மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சாந்தங்குடி கிராமத்தில் காதலன் காதலி தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் ஆணவ கொலையா அல்லது தற்கொலையா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அருண் பிரசாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண் பிரசாத், இந்த கொலை சம்பவம் தொடர்பான போலீசாரினுடைய முதற்கட்ட விசாரணை என்னவாக இருக்கிறது? தரங்கம்பாடி அருகே சாத்தங்குடி கிராமத்தில் காதலன் காதலி தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட ஒரு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆணவ கொலை செய்யப்பட்டுள்ளதாக இளைஞர் தரப்பினர் தற்போது குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா புதுப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் மாரிமுத்து மகன் பார்த்திபன். தலித் இளைஞரான இவர் கொத்தனார் வேலை செய்து வருகிறார். இவர் வசிக்கும் பகுதிக்கு அருகே உள்ள சாத்தங்குடி கிராமத்தில் வசித்து வரும் லட்சுமிகாந்தன் மகள் திவ்யதர்ஷினி 12ஆம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு கல்லூரியில் சேர உள்ளார். இவர்கள் இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த செய்தி பெண் வீட்டாருக்கு தெரிய வரவே இரு குடும்பத்தாருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. பெண் வீட்டார் மீது பார்த்திபன் குடும்பத்தினர் கொலையார் காவல் நிலையத்தில் நேற்று PCR வழக்கு பதிவு செய்ய புகார் கொடுத்துள்ளனர். இரவு சுமார் 3 மணி அளவில் இருவருக்கும் காத்தங்குடியில் உள்ள குமரவேல் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் ஒரு கீற்று கொட்டகையில் தனித்தனியாக தூக்கிட்ட நிலையில் சடலமாக கூறியுள்ளனர். இச்சம்பவத்தை அந்த பகுதிக்கு சென்றவர்கள் பார்த்துவிட்டு அக்கம் பக்கத்தில் கூறியுள்ளனர். கொலையார் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்து 30க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். உயிரிழந்த இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நேரிடாமல் இருப்பதற்காக ADSP துறை, DSP சரவணன் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டனர். அங்கே இரு வீட்டாரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இறந்த இருவரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பெண் வீட்டார் ஆணவ கொலை செய்துவிட்டதாக இளைஞரின் குடும்பத்தினர் தற்போது குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் காவலர்கள் தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது ஆணவ படுகொலை செய்யப்பட்டார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை துரிதப்படுத்தியுள்ளனர். அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண் பிரசாத்.